வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓவரால் கோல்டுடைய ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து கோல்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பை ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஓவரால் ட்ரெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? ஓகே, லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுவானா இல்லையா அப்படின்னா, பிரேக் பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும்? மார்க்கெட் பிரேக் ஆகாது, இது கரெக்ஷனுக்குள்ளேயே நிற்க போகிறான் மார்க்கெட் அப்படின்னா, அது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டே சார்ட். இந்த வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து போட்டிருந்தோம். ஓகே, லாஸ்ட் வீக்கில் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே நிற்கும் போதே நம்ம வந்து 31st அன்னைக்கு போட்டிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட்டுடைய பெரிய ரேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ தான். இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராப்பரான டாப்பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இதை வந்து மார்க்கெட் உடைக்கும் போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்ல நமக்கு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ச்சியாக இந்த இடத்துல மார்க்கெட் எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதனால தான் நம்ம இந்த சப்போர்ட் வரும்போது மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இது லைஃப் டைம் ஹையை உடைக்கணும், உடைச்சா மட்டும்தான் நமக்கு 3700 அப்படிங்கிற பெரிய ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகும், இல்லைன்னா போகாது. அப்போ 3500 பிரேக் பண்ணும் பொழுது மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூட்டி பை எடுக்கலாம். நான் இங்கிருந்தே பை எடுக்கணுமாமா அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ். ஓகே, இது வந்து மார்க்கெட்டில் நடந்த தேர்ட் வே அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வேவ் நடந்திருக்கு. இங்கேருந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஃபேஸ் மார்க்கெட்டில் இப்படி நடந்திருக்கு. சரி, இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துட்டு மேலே போயிட்டு, கீழே வந்த மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு, இப்போ ஒரு கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கரெக்ஷனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இந்த கரெக்ஷனை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோமா, இந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க, மார்க்கெட் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகலாமா அப்படின்னா இல்லை. ஓகே, அப்படின்னா ஸ்டார்ட் அப் நடக்கலை. இப்போ அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மேஜரான ட்ரெண்ட், ஓகே, இந்த மேஜரான ட்ரெண்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகி இப்போ இந்த இடத்துலயே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் மினிமம், ரொம்ப மினிமமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய லெவலாக இருக்கக்கூடிய 3452க்கு மேலே பாஸ் பண்ணால் நம்ம வந்து கியர் அப், மார்க்கெட் வந்து பை சைடுக்கு ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணணும், நிற்கணும், மார்க்கெட் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு மிட் ஃபேஸ்லேயாவது இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலை போய் டெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணுறானா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இதை பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை, மார்க்கெட் அதெல்லாம் பிரேக் பண்ணலை அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க மேலதான் இருக்கு, இன்னும் செல் சான்ஸ் நமக்கு கிடைக்கல. ஓகே, அப்ப மார்க்கெட் வந்து இங்கேயே இப்படி திரும்பி இருந்தால் நம்ம ஒன் மோர் ஹைக் இங்க பார்த்துருப்போம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இங்கேயே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். செல்லுக்கான ஒரு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கல. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம், ஏன்னா செல் சான்ஸ் கிடைக்கல, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. இங்கே கிடைச்சிருச்சானா இங்கேயும் இன்னும் கிடைக்கல. ஸோ நிறைய அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோ வருமா அப்படின்னு கேட்குற காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு வீடியோ ப்ரெஷரில் கொடுக்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் எடுத்துட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள் ரொம்ப ஹையரா இருக்கும்.
ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். இதோடைய டிரைவ் பெருசு. நடந்தால் இதோடைய டார்கெட் அப்படிங்கிற லெவல் ரொம்ப பெருசு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு செல் ட்ரை பண்ணலாம். ரைட்? நான் ஏற்கனவே ஒரு 1 மந்த் பிஃபோர் நான் வந்து ஒரு வீடியோ வியூ குடுத்திருப்பேன். ஓகே, இந்த செல் இப்படி தான் எடுக்கணுமா? இதுக்காக தான் நம்ம செல் எடுக்கணுமா? வேற காரணம்லாம் இல்லையா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கரெக்ஷன் வந்த உடனே நமக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் இப்படி நடக்குது. நான் பிரேக் அவுட் மட்டும் ரோஸ் கலர்ல போடுறேன். ஒரு பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? திருப்பி வந்து ஒரு ட்ரெண்டிங்குள்ள மார்க்கெட் போகுது மேல. ஓகே. அதுவுமே பெருசா மேல போக முடியாம, திருப்பி மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. நமக்கு பிரேக் ஆயி மார்க்கெட் திருப்பி அந்த ட்ரையாங்கிள்குள்ள வரும். கரெக்ட்டுங்களா? திருப்பி பிரைஸ் பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு, ஒரு சின்ன டிராப் குடுக்குறான். ஆனா இத எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாம, அவன் அதுக்குள்ள அரெஸ்ட் ஆகுறான். இந்த இடத்துல அரெஸ்ட் ஆயி நின்னுட்டு, திருப்பி பிரைஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போயி, அந்த ரேஞ்ச கன்டின்யூ பண்றான். ரைட்டுங்களா? இதுவரைக்கும் நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ஓகே. ஓகே. இந்த கான்செப்ட் வரைக்கும் நமக்கு கரெக்ட் ஆயி மார்க்கெட் போயிட்டுருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பிரைஸ் வந்து இத பிரேக் பண்ணான். இத பிரேக் பண்ணிட்டு, இப்ப அவன் ரீட்ரேஸ்மென்ட்குள்ள சுத்துற மாரி ஆயிடுச்சு. ஓகே. இங்கருந்து இது பெருசா ட்ரெண்டிங் ஃபேஸ் ஆகாது. ஆல்ரெடி இங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் ஆக மாறலாமா? மாறலாம். இது நடந்தால் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கிருந்து கீழ விழுகறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. இது வந்து ஒரு அஸ்யூம்ஷன் தான். இது தவறா போலாமான்னா போலாம். நம்ம அன்றாட மார்க்கெட்ல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ட வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஒரு லாங் வியூல மார்க்கெட் வந்து இந்த லைஃப் டைம் ஹைய எப்போ உடைக்க போறான் அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட அதிகமா வரனால, எனக்கு தெரிஞ்சு இந்த பர்ட்டிகுலர் ஹை பிரேக் ஆகாம 3452 பிரேக் ஆகாம வாய்ப்பே இல்ல. இது செல் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப பெரிய லாங் டிரைவ் செல் போலாமா? வேணாம். இந்த இடத்துல ஒரு செல் போலாம். ஓகே. இன்னும் குடுக்கல மார்க்கெட். செட்டப் கிடைக்கும்போது அது மண்டே தான் மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த செல் பிரேக் அவுட்க்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். இங்க ஒரு செல் ட்ரை பண்ணும்போது, நம்ப ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு கீழ மார்க்கெட் வரும். கீழ வரும்போது அரவுண்ட் வந்து 3200 உடைக்கலாம். அல்லது மினிமம் நமக்கு இந்த 3280 அப்படிங்கிற அந்த லெவலையாவது நமக்கு பிரேக் பண்ணி காட்டிரும். ஓகேங்களா? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எனி பை செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம போலாம். அதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல மார்க்கெட் கீழ வர வாய்ப்புகள் இருக்கும். இல்ல, இங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேல இத பிரேக் பண்ண ட்ரை பண்ணான்னா, நம்ம அப்ப வந்து மாறலாம் மார்க்கெட்ல. இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிற கண்டிஷன்ல நம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால மாட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த பெரிய ட்ரெண்ட் அந்த ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு மார்க்கெட் இங்க கன்சாலிடேட் மூவ் நடந்துட்டு இருக்கு. இது இப்ப வந்து என்ன ஆகப் போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்த கட்டம். ஓகே. இப்ப நான் ஒரு 1 ஹவர்க்குள்ள போயிடுறேன். இதுல போயிடலாம். ஒரு 1 ஹவர்க்குள்ள போவோம். ஸோ இந்த 1 ஹவர்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் இருக்கு. ஓகே. இந்த ரேஞ்ச்க்குள்ள இப்ப சைடு வேவா அப்படியே மார்க்கெட் வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆகாம இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்கும்னா, ஒன் மோர் ஹைக் போகும். இது பெருசா அப்படியே பயங்கர ஸ்பீடா போகாது. போனாலும் ஷேடோ குடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ளை ஜோன மீட் பண்ணலாம். இப்பவே ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இன்னொரு முறை அங்கெல்லாம் போலாமான்னா வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா போகணுங்கிற சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இத ஃபில் பண்ணுதுன்னு அப்படின்னு வச்சுக்குவோமே. ஃபில் பண்ணிட்டு திருப்பி உடனே உள்ள வந்தானா, நமக்கு இது பிரேக் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் ஆனா ஒரு க்ளூ நம்ம செல்குள்ள ரெடி ஆகலான்னு. அப்படியே கீழ வந்துட்டு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் குடுப்பான்.
இந்த பிரேக் அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 370 உடைக்கணும். மினிமம் 370 உடைச்சாதான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இங்கே ஒரு நல்ல சின்னதாக ஒரு பை செட்டப் கிடைக்கும். அந்த பை செட்டப் வந்தோடனே மார்க்கெட் திருப்பி ரைஸ் ஆயிட்டு ஒரு செல் செட்டப் இந்த இடத்துல உருவாகும். இந்த செல்லை நம்ம எடுத்தோம்னா நம்ம பெரிய டிரைவ் பார்க்கலாம். இங்கேயே கிடைச்சாலும் செல் போகலாம், இங்கே ஒரு பை போகலாம், இந்த இடம் ஒரு செல் போகலாம். இந்த 2 செல் ரொம்ப ரெக்கமெண்டடாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கும். இப்போ எம்சிஎக்ஸ் பார்க்கக்கூடிய சில பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் லைவ் மீட்டில் கூட சொல்லியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,10,000 1,02,000 கால் எடுக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இது வந்து நமக்கு இன்னும் அந்த மேலே போய் இன்னைக்கு பொசிஷனில் மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா, தாண்ட முடியாமல் அதே இடத்துல நின்றுச்சுன்னா, மண்டே நீங்கள் வந்து அந்த கால்ஸை புக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது நாங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். செல்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ தான் புட் கால் எடுக்கணும். இப்போ புட் கால் எடுத்தீங்கன்னா டைம் வேல்யூவில் மாட்டிக்குவீங்க. இன்னும் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுற அளவு கொஞ்சம் கேப்பும் இருக்குது. டக்குன்னு இப்போ ப்ரைஸ் கீழே வருது, ஒரு 380 வரைக்கும் உடைக்கிறான் அப்படின்னாலாம் செல் கிடையாது. 370க்கு கீழே தான் செல். ஒருவேளை 70 உடைச்சிட்டான் அப்படின்னோடனே பதறாதீங்க. 20 பாயிண்ட் தான். 400லேருந்து இப்போ 70 உடைக்கிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் தான். ஓகேங்களா? இந்த 30 பாயிண்ட் உடைச்சி மார்க்கெட் நல்லா நின்றுட்டு பை செட்டப் கிடைச்சா பை போகலாம். அது திருப்பி செல்லுக்கு திரும்பும் போது நம்ம செல் சைடு போய்க்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான பை வேணும்னு எடுத்துக்குங்க. பட் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்தில் இருக்கிறனால மேலே போயிட்டு நல்ல ஒரு செல் செட்டப் ஃபார்ம் ஆனால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் செல் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு செல் சான்ஸ் எங்களுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். கிடைத்தாலும் நீங்கள் செல் போய்க்குங்க. ஸ்டாப் லாஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஓவர் நைட் பொசிஷனை தவிர்த்துருங்க. ஓகே, இன்னைக்கு ஓவர் நைட் பொசிஷனை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே மார்க்கெட்லேருந்து நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த பாத் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பாத்தும் என்ன ஆகும்னா, இந்த 370 உடைக்கும் போது பிரேக் அவுட் ஆகிடும். இதுவுமே நமக்கு ஒரு பாத் தான். ஓகே, இந்த பாத் இருக்கு. இந்த பாத்தும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு வரலாம். 420 தான் போகணும் இல்லை, அதுக்கு மேலே கூட மார்க்கெட் போயிட்டு வரலாம். 452 பிரேக் பண்ணாமல் எங்கே நமக்கு திரும்பினாலும் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு வந்தாலுமே நம்ம செல்குள்ளே தான் போகணும். இனி பை எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் செல் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் நல்லாவே ட்ராப் ஆகும். பிரேக் அவுட் நடந்துட்டா 52க்கு மேலே பிரேக் அவுட் நடந்துட்டா தென் மார்க்கெட்டில் பை தான். கீழே வரது எல்லாமே கரெக்ஷன் தான். ஸோ இதுதான் நாங்கள் எதிர்பார்த்து கோல்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வியூ. ஓகே, ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாகவே ஒன்றும் பெரிய மூமெண்ட் கொடுக்கல. புரிஞ்சுக்குங்க, ட்ரெண்டிங் ஃபேஸ் வரலை, ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகலை. லைவ் மீட்லேயே மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் கீழே வரும்போது சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து டக்குன்னு மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அது பை ட்ரெண்ட் இல்லை, டக்குன்னு கீழே வரும், மேலே கீழே அடிக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துச்சு. லைவ் மீட்டில் கூட இங்கே சொல்லியிருந்தோம், இங்கே பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. பை சைடு போகிறதுனா ஷார்ட் டேர்மில் போகலான்ட்டு. அந்த ஷார்ட் டேர்ம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்ராப், நல்ல ஒரு ட்ராப்ஸ் அல்லது நல்ல ஒரு ட்ரெண்டிங் ரைஸ் இருக்கானா? இல்லை. இது ஒரு கரெக்ஷன். இங்கே உள்ள போயே ஆகணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இதோடைய பிரேக் அவுட் லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ மண்டே நமக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் டக்குன்னு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போனால் பயப்படாதீங்க. ஓகே, இங்கே வேணா நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் பை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹை ஒரு முறை ப்ரீச் ஆகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சு போகணும். ஓகே, 370 உடைக்கும் போது இப்போ இன்னைக்கு பொசிஷனுக்கு 370 இருக்குது. இந்த ஹையை பேஸ் பண்ணி மார்க்கெட் போகும்போது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் அவுட் லெவல்ஸ் கிடச்சிருச்சு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நாங்கள் அடுத்தது இம்மிடியேட்டாக ஒரு சார்ட்டாவோ வீடியோவாவோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, ஓவர் நைட் பொசிஷன் எடுக்காதீங்க. ஓகே, ஓவர் நைட் பொசிஷன் எடுக்காதீங்க. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.